சென்னையில் நடந்த ஃபேஷன் ஷோவில் தன்னம்பிக்கையுடன் மாற்றுத்திறனாளிகள் வீறு நடை போட்டது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மனத்தடைகளை கடந்து இன்முகத்துடன் ஃபேஷன் ஷோவில் கலக்கிய மாற்றுத்திறனாளிகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். உலகில் மனிதர்களாக பிறந்த அனைவருமே திறமையும் அறிவும் உள்ளவர்கள்தான். அதை பிறப்பு, மதம், இனம், அழகு என பாகுபாடு பார்ப்பது அறிவுள்ள சமூகத்தின் பெரும் இலக்காக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக உடலில் சில குறைபாடுகளுடன் இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் மீதான பார்வை மாற வேண்டியது காலத்தின் கட்டாயமாக உள்ளது. கரிசர பார்வையை விட சக மனிதனாக பார்க்கும் பார்வையே மாற்றுத்திறனாளிகள் பொது சமூகத்திடம் எதிர்பார்க்கும் ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. ஏளன பேச்சு, உடல் தடைகளை மீறி கல்வி, அரசியல், தொழில், விளையாட்டு என பல துறைகளில் மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெற்று வருகின்றனர். இது பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் முடங்கி கிடக்காமல் நாமும் எழுந்து ஓட வேண்டும் என்கின்ற நம்பிக்கையை அளித்து வருகிறது. இந்த நிலையில் அழகும் உடலும் பிரதானமாக பார்க்கப்படும் ஃபேஷன் ஷோவில் மாற்றுத்திறனாளிகள் ஒய்யாரமாக நடந்து வந்து மொத்த அரங்கத்தையே அதிர வைத்துள்ளனர். சென்னையில் தனியார் நிறுவனம் சார்பில் பிரம்மாண்டமான ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. இதில் 3 வயது குழந்தைகள் முதல் 20 வயது வரையிலான இளைஞர்கள், மாடல்கள் என பலரும் பங்கேற்ற போதிலும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது என்னவோ 3 பேரின் தன்னம்பிக்கையான நடைதான். சமூகத்தில் உள்ள தடைகளை தாண்டி தங்களாலும் ஃபேஷன் ஷோவில் பங்கேற்று ஒய்யாரமாக நடக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்துள்ளனர் 3 மாற்றுத்திறனாளி பெண்கள். தனிச்சுற்று, இரட்டையர் சுற்று, குழு என 3 சுற்றுகளாக நடைபெற்ற ராம்பாக்கில் பாரம்பரிய உடை, மாடலிங் உடை என வண்ண வண்ண ஆடைகள் அணிந்து அழகிகள் தங்களது தனித்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் நடந்து தங்களது அழகையும் நளினத்தையும் வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். ஃபேஷன் ஷோவில் பேசிய பார்கவி என்ற மாற்றுத்திறனாளி மாடல் வாய்ப்புகளுக்காக காத்திருக்காமல் வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தனது திறமைகளை வெளிக்கொண்டு வர ஓயாது பாடுபடுவேன் என கூறியது பார்வையாளர்கள் அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது என்றே கூறலாம். வாய்ப்பில்லாமல் பலரும் துவண்டு போய் உட்காரும் சூழலில் அவரின் இந்த பேச்சு அனைவருக்கும் புது நம்பிக்கையை ஏற்படுத்தியது என்றால் அது மிகையல்ல. எனக்குள்ள நிறைய தடைகள் இருக்கு. அதையெல்லாம் நான் உடைச்சிட்டே வெளியே வந்துட்டே இருக்கேன். என்னோட ஆசையும் கனவும் இருக்கிற வரைக்கும் நான் ஓடிட்டே தான் இருப்பேன். அதுக்காக நிறைய முயற்சிகள் நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆனால் கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதே இல்லை. ஆனால் நான் வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கேன். என்னாலே முடியறப்போ கண்டிப்பாக உங்களாலாம் முடியும். நீங்களும் உங்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது யாரையும் ஹர்ட் பண்ணாது அப்படின்னா கண்டிப்பாக தயங்காமல் அதை பண்ணுங்க. ஏன்னா அது நமக்கு பிடிச்ச விஷயம். மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுலாம் என்றைக்குமே தப்பு இல்லை. பண்ணுறது தப்பே இல்லை. உங்களோட இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் உடச்சி வெளியே வாங்க கார்பரேட். திறமை இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறந்த உதாரணமாக உள்ளதாகவும், வாய்ப்பு கொடுத்தால் மாற்றுத்திறனாளிகளும் சாதிப்பார்கள் என்பதை இந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி நிரூபித்துள்ளதாகவும் நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தடைகளை தாண்டி முன்னேற வேண்டும் என்ற அசைக்க முடியாத மனப்பான்மை, விடாமுயற்சியுடன் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருகின்றனர் மாற்றுத்திறனாளிகள். உடல் குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் அவர்கள் அடையும் வெற்றிகள் பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கை அளிப்பது மட்டுமல்லாமல் துவண்டு கிடக்கும் சாதாரண மானிடர்களுக்கும் நம்பிக்கை ஊட்டுகிறது.